ஹாய் வெல்கம் பேக் டு ஜூதாஸ் வேர்ல்ட். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அஞ்சப்பர் தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி இங்கே நம்ம ஒரு சில டிஷ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ரெகுலராக சாப்பிடாத கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, மீன்ஸ் எப்படி சொல்கிறது, ரைஸ் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஐட்டம் அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய எப்பயுமே ஆர்டர் பண்ணுற தந்தூரி ஆஃபர், அது மட்டும் இல்லாமல் இது வந்து சிக்கன் கீமா தோசை. இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது சாப்பிடும்பொழுது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. என் பொண்ணும் சாப்பிட்ற பார்த்தீங்களா. ஸோ வந்து அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அந்த தோசை, நம்ம ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம பாப்பாவுக்கும் கொடுத்தோம். அவங்களுக்கும் ஒரு பேபி சேர் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அவள் ரொம்ப அட்டகாசம் பண்ணுவாள், உட்கார மாட்டா, அது மேலே தான் உட்காருவா. ஆனால் அவளுக்கு ஒரு பேபி சேர் கொடுத்து அடுக்கி உட்கார வச்சுட்டோம் எப்படி நாங்கள். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு பார்த்தேன், உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கூட வந்து சாம்பார், அதுக்கப்புறம் சட்னி, அதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே கூட நல்லா இருந்துச்சு. என் பொண்ணு சாப்பிட்றா, ஆனால் ஒரு வாய் தான் சாப்பிட்டா இவ்வளோ நேரத்துக்கு. அவள் சாப்பிடவே இல்லை. அவளுக்கு நான் எதோ வைக்கிறேன், நான் சாப்பிடவே மாட்டா. இவள் என்ன பண்ணுறது, யாராச்சும் கமெண்டில் சொல்லுங்கள், குழந்தை சாப்பிட்லன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு நியூ டிஷ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது நியூ இல்லை தெரியல, நாங்கள் போனோம் இருந்துச்சு, நான் ஆர்டர் பண்ணேன். அது என்ன அப்படின்னா ஒரு சூப்பர்பான என்னது என் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா பாட்டு, அந்த பாட்டில் தான் ஒரு பரோட்டா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், பாட் பரோட்டா. ஸோ அது எப்படி லேயர் பண்ணியிருப்பாங்க அதெல்லாமே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ பாட் பரோட்டா அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, சரி ஓகே நம்ம பிரித்து பார்த்துடலாம் அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் அதில் சிக்கன் 65 மேலே போட்டு குழம்பு ஊற்றியிருந்தாங்க. அது உள்ளே வந்து ஒரு பரோட்டா லேயர், அதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆம்லைட் வச்சுருந்தாங்க. ஸோ இது மாதிரி தான் அவங்க லேயர் பண்ணியிருக்காங்க. பரோட்டா, ஆம்லைட், பரோட்டா, சால்னா, அதுக்கப்புறமா வந்து 65. ஸோ இதெல்லாமே ஒரு பாட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த காஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்களா பார்க்கலாம். பிகாஸ் இதில் பாட்டில் கொடுத்துருக்காங்களே, அப்போ ஒரு காஸ்ட் இருக்கும் தானே.